Agri Gold. Agri Gold. So once again I want to repeat the 4 stages. விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூ பூக்கும் பருவம், மகசூலுக்கான நேரம். சோ 4 பருவங்கள். இந்த 4 பருவங்கள்ல இனிமேல் தான் உரங்கள் கொடுக்க போறோம். அக்ரி கோல்டு அப்படின்னா முதல் 2 பருவங்களுக்கான உரம். அக்ரி கோல்டு விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவத்துக்கான உரம். அடி உரம், தொழு உரம், மேலுரமாக கொடுக்கலாம். உழவு செய்யும் போது தொழு உரமா கொடுக்கலாம். நடவு செய்யும் பொழுது அடி உரமா கொடுக்கலாம். நடவு செஞ்ச பிறகு 10 நாட்களுக்கு பிறகு மேலுரமாக கொடுக்கலாம். growth regulator, இது ஒரு growth regulator, வளர்ச்சியை ஒழுங்குநிலைப்படுத்தக்கூடியது. growth regulator. Number 4, multivitamins அடங்கிய எனர்ஜி பூஸ்டர். Number 5, யூரியா, டிஏபி போன்ற செயற்கை உரங்களுக்கு 100% மாற்று. யூரியா, டிஏபி போன்ற செயற்கை உரங்களுக்கு 100% மாற்று. யூரியா, டிஏபி இல்லாம அக்ரி கோல்டு மட்டுமே கொடுக்கலாம். நம்பர் 6, யூரியா, டிஏபில என்பிகே என்று சொல்லக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் இருக்கும். தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய உரத்துல பேரூட்ட சத்துகள், முதன்மை ஊட்டச்சத்து என்பிகே, தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து கால்சியம், மக்னீசியம், சல்பர். இந்த இரண்டும் சேர்ந்தது பேரூட்ட சத்துகள். பிரைமரி நியூட்ரியன்ஸ் என்பிகே, செகண்டரி நியூட்ரியன்ஸ் கால்சியம், மக்னீசியம், சல்பர். போத் ஆர் கால்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த 6 விதமான சத்துக்கள் உடையது அக்ரி கோல்டு. 3 விதமான சத்துக்கள் உடையது யூரியா, டிஏபி. 6 விதமான சத்துக்கள் உடையது நம்முடைய அக்ரி கோல்டு. அடுத்து 3 விதமான சத்துக்கள் உடைய யூரியா, டிஏபி மண் வளத்தை மலட்டுத்தன்மையாக்கும், மண் வளத்தை நச்சுத்தன்மையாக மாற்றும், மண் வளத்தை பாதிக்கும். ஆனா 6 விதமான சத்துக்கள் உடைய அக்ரி கோல்டு மண் வளத்தை மேம்படுத்தும், இயற்கை வளத்தை மீட்டெடுக்கும், மண்ணை பொன்னாக்கும். இட்ஸ் நாட் a easy process. மண்ணை பொன்னாக்குறது இட்ஸ் நாட் a easy process. அடுத்து வாடல் நோயிலிருந்து தீர்வளிக்கும், ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். வாடல் நோயிலிருந்து தீர்வளிக்கும், ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். வாடல் நோய் அப்படின்னா என்னன்னா, ஒரு மரக்கன்றோ ஒரு விதையோ ஒரு செடியோ நட்டு வைக்கிறீங்கன்னா முதல் 1 வாரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த 1 வாரத்துல அந்த மரம், அந்த இலைகள் வாடி வதங்கி சோர்ந்து போய் இருக்கும். அப்போ அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட் இருக்கும், வாடல் நோய் இருக்கும், அது வராமல் தடுக்கும். அடுத்து இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு திறன். நோய் எதிர்ப்பு திறன் இங்க எப்படி கிடைச்சது? இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துல கால்சியம் இருக்கு. கால்சியம் அப்படின்னா என்னன்னா சுண்ணாம்பு சத்து. சுண்ணாம்பு சத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். சோ அடுத்து ரூட் டெவலப்மெண்ட், வேர் வளர்ச்சியை மேம்படுத்தும். ரெகுலேட் கிராப் கிரவுத், தாவர வளர்ச்சியினை ஒழுங்குநிலைப்படுத்தும். ரெகுலேட் சைட்டோபிளாசம் சர்க்குலேஷன், தாவர உடற்கூறு வளர்ச்சியினை அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி, தாவர வளர்ச்சி, உடற்கூறு வளர்ச்சி ரொம்ப 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 முக்கியம். வேர் வளர்ச்சி அப்படின்னா ஒரு செடியோ ஒரு மரக்கன்றோ நல்ல வேர் துரிதமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குதான் வேர் வளர்ச்சி. தாவர வளர்ச்சி அப்படின்னா 6 மாசத்துல இந்த செடி எப்படி வளர்ந்திருக்கும், 2 வருஷம் 1 வருஷத்துல இந்த மரம் எப்படி வளர்ந்திருக்கும், 30 நாள்ல இந்த பயிர் எப்படி வளர்ந்திருக்கும், எப்படி வளர்ந்து இருக்கும், அதுதான் தாவர வளர்ச்சி. சைட்டோபிளாசம் சர்க்குலேஷன் அப்படின்னா 30 நாள்ல இந்த நெல்லு எத்தனை தூர் வெடிச்சிருக்கும், 6 மாசத்துல இந்த செடி எத்தனை கிளைகளோட இருக்கும், 2 வருஷத்துல இந்த மரம் என்ன ஷேப்ல இருக்கும், எப்படி வளர்ந்திருக்கும் அப்படின்னா அது தாவர வளர்ச்சி. என்ன சைஸ் ஷேப்ல வளர்ந்திருக்கும், என்ன உடற்கட்டோட இருக்கும் அப்படின்னா அது உடற்கூறு வளர்ச்சி. முதல் 2 பருவங்களுக்கான உரம். ஒரு நெல்லு நடவு செய்யறீங்கன்னா நடவு செய்யும் போதும்
விதைக்கின்ற பருவத்திலையும் அது நல்லா தூர் வெடிச்சு வர்ற வரைக்கும் பாதி நாள் வரைக்கும் அடி உரமா கொடுக்கலாம். வாழை சாகுபடி பண்றீங்கன்னா பாதி நாள் வரைக்கும் மரமா வளர்ற வரைக்கும் கொடுக்கலாம். தென்னை மரமா வளர்ற வரைக்கும் விதைக்கின்ற பருவம் வளர்கின்ற பருவம் அக்ரி கோல்டு கொடுக்கலாம். தென்னை, மாமரம், மாதுளை மரம், கொய்யா மரம், பப்பாளி மரம் போன்ற மரங்கள் கொடுக்கலாம். உளுந்து, பருத்தி, தக்காளி, மிளகாய், காய்கறிகளுக்கு செடியா வளர்ற வரைக்கும் வளர்கின்ற பருவம் கோல்டு கொடுக்கலாம். ஓகே. அடுத்து 3வது